வானதியை அவன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேங்கிறான்னா நாம தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அவனை ஏத்துக்க வைக்கணும். அதை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியாவே ஏத்துக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொன்னாலும் அவன் அவளை ஏத்துப்பான்னு எனக்கு தோணல. ஏத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நாம இப்ப பேசிட்டு இருக்கோம். சாந்தி முகூர்த்தம் வச்சா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்களா? ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? அருள் ஒத்துக்கிட்டா கூட நீ ஒத்துக்க மாட்ட போல இருக்க. இங்க பார் கல்யாணி, நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு யோசிச்சு பேசு. ஏங்க, பிடிக்காத ஒருத்திய கட்டிக்கிட்டு அவன் எப்படி நல்லா இருப்பான்? அத சொன்னா உங்க எல்லாருக்கும் கோபம் வருதா? கல்யாணி, தயவு செஞ்சு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நல்ல விஷயம் பேச உட்காந்தா சண்டை பிடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க. குணா, அப்படிலாம் சொல்லாத. அவங்க கருத்தை சொல்றதுக்கு இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அருளை பத்தி ஒரு விஷயம் பேசுறோம்னா பெத்த தாய் என்ன நினைக்கிறான்னு கேட்கணும்ல. பெத்தவ நான் தானே, நான் சொல்றேங்க. சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனால வைக்காதீங்க. சரி, மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அருளுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அடி செருப்பால. கல்யாணமாகாத கபோதினி, நீ எல்லாம் எனக்கு வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கியா? ஏய், வாய மூடிட்டு போடா. ஏன் உங்களுக்கு சாதகமானவங்க மட்டும்தான் பேசணுமா? இத பாருங்க, தேவையில்லாம சண்டை போட்டுக்காம அவங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. சின்னஞ்சிருசுங்க, அதுங்க தான் இப்படி புரியாம நடந்துக்குதுங்கன்னா அதெல்லாம் சரியாகணும்னா சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுதான்ப்பா சரி. ஆமா அண்ணி, அம்மா சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னா சாந்தி முகூர்த்தத்தை உடனே நடத்தணும். சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுதுங்க. எனக்கும் அதானே சரின்னு படுது. சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம்னே. சரி, இத்தனை பேர் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்றதுனால இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். இதுக்குதான் எங்க எல்லார்கிட்டயும் விளக்கம் சொல்ல சொன்னீங்களா? இப்படி ஒரு முடிவை சொல்றதுக்கு என்கிட்ட எதுக்கு கருத்து கேட்டீங்க? வேண்டான்னு சொன்னதே நீங்க 2 பேரும் மட்டும்தான். மத்தவங்க எல்லாம் சாந்தி முகூர்த்தம் வேணும்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த முடிவை தானே எடுக்க முடியும். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சா அதை நான் நிறுத்த தேவையில்லை, அவனே நிறுத்திடுவான். ஏய், நெக்ஸ்ட் வீக் குள்ள எனக்கு வேலை கன்ஃபார்மா கிடைச்சிரும்னு நீ தானடா சொன்ன. இப்போ என்னடா அப்படி சொல்ற? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க இருந்து உடனே கிளம்பணும். எனக்கு எப்படியாவது விசா கிடைக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், சரியா? டேய் அருளு, அருளு, டேய் என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? அண்ணனும் தம்பியும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, உங்க 2 பேர்கிட்டயும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்க 2 ஜோடிகளுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். யார் பெரியமா முடிவு பண்ணது? எல்லாரும் பேசிதான். டேய் டேய் அருள், அருள், என்னடா? மா, என்னம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னது தேவையில்லாத வேலை பாக்குறோமா? ஆமா, இந்த கல்யாணம் எப்படி நடந்தது, எந்த சூழ்நிலையில நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்குமா இந்த தேவையில்லாத ஏற்பாடெல்லாம்? கல்யாணத்துல யாருமே எதிர்பார்க்காத என்னென்னமோ நடந்து போச்சு.
ஆனா அதுக்காக நடத்த வேண்டிய சம்பிரதாயங்களை எல்லாம் நடக்காம விட்டா அது இன்னும் பெரிய தப்பாயிடும்டா. அதுக்காக தான் பெரியவங்க எல்லாம் பார்த்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு தெரியாதா எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு? காரணம் இல்லாம நாங்க எதையும் பண்ண மாட்டோம்டா. ஃபர்ஸ்ட் நைட். இதுக்கு மேல அவ ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு வரட்டும். அவளை கொலையே பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நைட் இப்ப ரொம்ப முக்கியம். டேய் அருள், தனியா நின்னு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆஹா, ஒண்ணு இல்லப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்தது, அதை இப்பதான் பேசி முடிச்சேன். சரிப்பா, வீட்ல உள்ள பெரியவங்க எல்லாரும் பேசி இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்பா, யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்றீங்க? எனக்கு கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத காது கொடுத்தே கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அருள், என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கான் தம்பி? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிற விஷயத்த சொன்னேன், அதுக்கு போய் கோவப்பட்டு இருக்கான் நீ. அருள், நாங்க எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான்ப்பா செய்வோம். அத நீங்க புரிஞ்சுக்காம சின்னவங்க எல்லாம் சேர்ந்து பெரியவங்களை பிரிச்சிடாதீங்கப்பா. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது வெளியெடுத்த பொண்ணுங்கல்லப்பா. 2 பேரும் உங்க சொந்த அத்தை பொண்ணுங்க. இப்ப நீங்க சின்னதா முரண்டு புடிச்சா கூட நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. உங்களால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. நாங்க பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாத்தையுமே பார்த்து பண்றோம். கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ அருள். சாந்தி முகூர்த்தம்னு நான் ரூம்குள்ள போனா நந்தினி என்னை கொன்றுவாளே. வானதி, என்னம்மா? இன்னைக்கு ராத்திரி உனக்கும் அருளுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மட்டுமா இல்ல கரிகாலன் மாமாக்கும் நந்தினிக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்றாங்களா? அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்றாங்க. இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை வானதி. இதுல இருக்க பிரச்சனைய நீ தான் சரி பண்ணணும். மா, நீ என்ன பத்திலாம் எதுவும் கவலைப்படாதம்மா. கடவுள் எனக்கு விதிச்ச வாழ்க்கைன்னு தான் நான் இப்ப வரைக்கும் நம்புறேன். அதனால நான் கடவுள்கிட்டயே விட்டுட்டேம்மா. இப்ப ஏன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறத விட முதல்ல கரிகாலன் மாமாவும் நந்தினியும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். அதுக்கப்புறம் தான் நான் என் வாழ்க்கையை பத்தியே யோசிப்பேன். உன் வாழ்க்கையும் முக்கியம்தாம்மா. அதான் நான் கடவுள்கிட்ட விட்டுட்டேன்லம்மா. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. எனக்கு ஒரு பக்கம் உங்க அப்பாவை நினைச்சதான் பயமா இருக்கு. என்ன செய்ய காத்திருக்காரோ தெரியலையே. எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்துக்கணும். மாமா, இன்னைக்குதான் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. இப்ப நீயும் நந்தினியும் தனியா ஒரே ரூம்ல தான் இருப்பீங்க. அப்ப நந்தினி கிட்ட எல்லாம் உண்மையே சொல்லிடு. நம்ப வச்சு என்னை கழுத்து எடுத்துட்ட. இல்ல நந்தினி, கோவில்ல வச்சு திரும்ப என் முதுகுல குத்திராதன்னு சொன்ன. ஆனா நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்ட. நீ என்ன மாதிரி மனுஷன்? உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு.
என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஏய், நந்தினி யோசிக்காத மாமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பு. நந்தினி படிச்ச பொண்ணு வேற, நீ சொல்றத அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அவளுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா உன் மேல இருக்கிற கோவம்லாம் அவளுக்கு போயிடும். சரி சொல்லிடுறேன். எங்க 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 நில்லுங்க. என்ன இதெல்லாம் கேக்குறேன்ல? ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? மா மா என்னடா மா என்னம்மா அதெல்லாம்? என்கிட்ட கேட்டா எல்லாம் உங்க பெரியப்பா ஏற்பாடு. நான் சொல்றத இந்த வீட்ல யாரு கேக்குறா? கல்யாணங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம், அதுல ஏமாந்துட்டா எவ்வளவு பெரிய வலி. எப்படிதான் அருள் அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்கானோ. இதுல தேவையில்லாம சாந்தி முகூர்த்தம் வேற. எல்லாம் அந்த வானத்தியோட சதி வேலை. பள்ளி மாதிரி இருந்துகிட்டு அந்த வானத்தை எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டா. அவ சத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பயங்கரமா திட்டம் போட்டு நாடகம் ஆடி அவ நினைச்சத சாதிச்சுக்கிட்டே இருக்கா. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்பவும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த வானத்தை ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்தி உன் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அவளை மன்னிக்கவே கூடாது. எந்த பொண்ணாவது அவ விரும்புற பையனை இவ்ளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணுவாளா? எவ்வளவு பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணிருக்கா உனக்கு. அவளுக்கு உன்னை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. அவ நினைச்சத சாதிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் அவளுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா எந்த எல்லைக்கும் போக தயங்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுயநலவாதி. அவ கூட எல்லாம் வாழவே முடியாத அருளு. முதல்ல அவ நம்ம பக்கத்துல இருக்கிறது நமக்கு ஆபத்து. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. அம்மா, நான் உன் கூட இருக்கேன். அக்கா, நானும் உன் கூட இருக்கேன்க்கா. அக்கா சொன்ன மாதிரி அவள மாதிரி ஆளுங்களை பக்கத்துல வச்சிருக்கிறதே ஆபத்து தான். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. மத்ததெல்லாம் மாமா நான் பாத்துக்கிறேன். ஆனா அவ கூட வாழணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி ஊரையே முட்டாளாக்கி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. அவ நம்ம கூடலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உன்னை தேவையில்லைன்னு நினைச்சிட்டா நீ பக்கத்துல படுத்துட்டு இருக்கும் போதே உன் மேல பெரிய கல்லு தூக்கி போட்டாலும் போடுவா. அதனால எவ்வளவு சீக்கிரம் நாம அவளை வீட்டை விட்டு துரத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அப்புறம் முக்கியமா சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் சொம்பு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்தான்னா அவ பல்ல உடைச்சிடு. ஏங்கா, தொண்டை தண்ணி வத்த நீ பேசின, அதுக்கப்புறம் நானும் பேசினேன். நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு பேசியும் உன் புள்ள ஒண்ணுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவன் எதுவும் சொல்லாம போறானேன்னு வருத்தப்படாத. நம்ம பேசினதுல அந்த வானத்தி மேல கோவமாய்தான் போயிருக்கான். அவன் ஏற்கனவே அவன் மேல கொலை வெறியில தான் இருக்கான். இப்ப நாம ஏத்தி விட்டதுல இன்னும் கோவமாயிருப்பான். அந்த கோவத்தை எல்லாம் இப்போ அந்த வானத்தி மேலதான் போய் காட்டுவான். இன்னைக்கு செத்த அவன். அருளை ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அருளை வச்சு அந்த வானத்திய என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. நான் பண்ற சித்திரவதையில அவ இந்த வீட்டை விட்டே ஓடணும். அப்படி ஓடிட்டான்னா அடுத்த நிமிஷமே எனக்கேத்த ஒரு பொண்ணா பார்த்து அருளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்.
ஏண்டி இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். கொஞ்சமாவது சந்தோஷமா இருமா. நடந்தது நடந்து போச்சுமா. அத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல இனி ஒன்னும் ஆக போறதில்ல. அடுத்து நம்ம என்னன்னு தாமா யோசிக்கணும். கரிகாலன் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ளைன்னு அந்த கடவுள் நினைச்சா அதை யாரால மாத்த முடியும்? மா, நாம தப்பு பண்ணிட்டு சாமி மேல பழி போட வேண்டாம். இத பத்தி நீ இப்ப எதுவும் பேசாத. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசி எனக்கு இன்னும் டென்ஷன் படுத்தாத. நந்தினி, கோவப்படாதடி. நீ நினைக்கிற மாதிரி கரிகாலன் கிடையாது. ஆமாமா, நானும் அதே தான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி கரிகாலன் இல்ல. அடுத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஜடம் அவன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. அவன் ரொம்ப நல்லவம்மா. எப்பவுமே அவனை பத்தி யோசிக்காம அடுத்தவங்க நல்லா இருக்கணும் தாமா அவன் யோசிப்பான். அப்படின்னு அவன் நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். உனக்கு தான் அவனை பத்தி தெரியலமா. எல்லார் மேலயும் அக்கறை இருக்கிற மாதிரியும், அதுவும் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் இவ்ளோ நாள் நடிச்சிருக்கான். உண்மை அது இல்ல. அவனுக்கு யாரு முக்கியமோ அவங்களுக்காக மட்டும் யோசிக்கிற ஒரு சுயநலவாதி. நந்தினி, அவனை நான் எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமாமா? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாமா. ஏய், என்னடி கழுத்து அறுத்துட்டான்லாம் பேசிட்டு இருக்க? நீ வேணான்னு சொல்லியும் அவன் ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினான் தெரியுமா? நந்தினி உன்னை புரிஞ்சுக்காம உன் மேல கோவத்துல இருக்காயா? அவ அவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன்ல, அது நான் பண்ண பெரிய தப்பு தானே. அப்ப அவ என் மேல கோவப்பட தானே செய்வா. அப்பா, நான் சொல்லி தானப்பா நீ அவ கழுத்துல தாலியே கட்டின. அது அவளுக்கு தெரியாதுல்ல அத்தை. அப்போ அத முதல்ல சொல்லிடலாம்ப்பா. நான் சொல்லிதான் நீ அவ கழுத்துல தாலி கட்டினேன்னு தெரிஞ்சா அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவம் போயிடும்லப்பா. வேணாம் அத்தை. ஏன்பா வேணான்னு சொல்ற? நந்தினிக்கு இருக்க ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தானே அவன் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம அம்மா கூட அவளுக்கு சாதகமா இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அவளால தாங்கிக்க முடியாது. மனசு உடைஞ்சு போயிடுவா அத்தை. அதுக்கப்புறம் அவ யாரையுமே நம்பாம தனியா இருக்க ஆரம்பிச்சிருவா. அது அவ வாழ்க்கையவே நரகமாக்கிரும். அதனால தான் அத்தை சொல்றேன், நீங்க அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவ உன்னை தப்பா நினைச்சு விலகியே இருந்தா எப்படியா என் பொண்ணு உன் கூட வாழ முடியும்? அத்தை, கொஞ்ச நாள் போட்டும், எல்லாமே சரியாயிரும். என்னம்மா ஏதோ சொல்ல வந்து சொல்லாமலே நிறுத்திட்ட? சொல்லு, எதுக்கு தாலியை கட்டுனா சொல்லு. ஏதோ சப்ப கட்டு கட்டலான்னு நினைச்ச, ஆனா அத சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு அமைதி ஆயிட்ட. உன் அண்ணன் புள்ளன்னு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு நந்தினி, இப்ப உள்ள நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோமா. இதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் நீ விட்டுடு. இப்ப உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. கரிகாலன் தான் உன் புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்து அவன் கூட வாழ பாருமா. அம்மா, நந்தினி, தயவு செஞ்சு என்ன பேச விடு. இது நாள் வரைக்கும் அம்மா உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா கேக்குறேன். நீ கரிகாலன் கூட சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு அவன் மேல கோவப்பட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தீங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது நந்தினி. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. நான் எதுக்காகமா அவ்வளோ கஷ்டப்பட்டேன்? என் பொண்ணு நீ நல்லா இருக்கணும்னு தானே. அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு தானே. ஆனா என் பொண்ணு கல்யாணம் ஆகியும் புருஷன் கூட சேர்ந்து வாழாம இருக்கான்னா அதை பார்த்து நான் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்?
வாழ்க்கை பூரா வேதனையிலேயே வாழணுங்கிறதா என் விதியா? இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதுண்டி. இதுக்கப்புறமும் மனசு கஷ்டத்தோட வாழ்றதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லம்மா. அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீன்னா அம்மா சொல்றத கேளு. இந்தாம்மா நந்தினி, போய் உன் வாழ்க்கைய ஆரம்பி. பெரியம்மாவுக்காக நந்தினி கரிகாலன் மாமாவோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும்.